நேரத்தில் என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப அவருக்கும் மேலான ஒருவன் இருக்கிறான் என்பதை அந்த ஞானியை இந்த உலகத்துக்கு உணர்த்திவிட்டு நிச்சயமாக அவர் ஒரு ஞானி, யோகி. ஆமா, அந்த தீர்க்க தரிசி சொன்னாரே, சிலுவையில் அறைகின்ற பொழுது அவர் சத்தம் போட்டாரா, சாம் போட்டாரா, நம்ம ஆளு ஒரு கல்லெடுத்து இவனா இறங்க நாசமா போவான், விளங்கா போவான்றான். அவர் அங்கங்கள்ல சிலுவையில் அடிச்சு இருந்தா ரத்தம் 4 காயம் போதாதுன்னு இன்னொரு காயத்தை வச்சு விட்டான். அந்த நேரத்தில் பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானம். அப்ப பிதா யாரு? யார் பிதா? நம்ம அப்பே ஈசனல்லால் வேறு யாரும் அந்த வகீரண்டல்ல ஆயுதவன் இருக்குதா. என்னடங்கா சொல்வத்திலே பெருவோ அறிகிறோ. அந்த அப்பன் சொல்லுவான், எவ்வளவு சிறப்பா இந்த பூலோகத்துல ஒரு ஏழையை போல பிறந்தான், பிறந்தவரை பிடிச்சு போட்டு அடிக்கான், சுசுந்தரத்துல கொண்டு புலகான் இறக்கி போட்டிருக்கிறான். போட்டிருக்கும் போது மேல வாடை எல்லாம் அடிக்கிற இடத்தை கொண்டு போட்டு மக்கள் கண்ணீர் அடிக்க, உலகத்தை காக்க வந்த பரம்பொருளே நீ இப்படி வந்துகிட்டு கிடக்கிறாயே என்று. அப்பொழுது ஐயா சொல்லுகிறார், கவலைப்படாத மக்களே, மீனாட்சி வழியிலே அடிகள் வெட்டி அரிசி வந்தது பாடு என்பாடு பிறப்பி என்பாடு. உனக்கு பூ மேலேயே கண்ணு இருக்கு. இந்த சாமி